ஹார்வர்டில் உள்ள ஒரு முன்னணி நரம்பியல் விஞ்ஞானி சமீபத்தில் ஒரு எச்சரிக்கை வெளியிட்டார். இந்த 7 நிமிட காலை சடங்கு உங்க மூளைய மிக வேகமாக மறுசீரமைக்கிறது. திபெத்திய சந்நியாசிகள் இதே வரிசையை 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்தி வருகிறார்கள். அசாதாரண கவனம் பெறவும் நீண்டகால வலியை நீக்கவும் தடை செய்ய முயன்றார்கள். அது வேலை செய்யாததால் அல்ல, அது மிக வேகமாகவும் மிகச் சிறப்பாகவும் வேலை செய்ததால். உங்க மூளை ஒரே இரவில் உண்மையாகவே மறுசீரமைக்கப்படும். மேலும் சாதாரண மக்களுக்கு இந்த அளவிலான நரம்பியல் மேம்பாடு கிடைப்பதை பிற அமைப்புகள் ஏற்க தயாராக இல்லை. இந்த தடை செய்யப்பட்ட காலை சடங்கு மிகவும் சக்தி வாய்ந்தது, அல்லது அவர்கள் அப்படித்தான் நினைத்தார்கள். இங்கே என்ன நடந்தது என்று பாருங்க. 2019ஆம் ஆண்டு ஹார்வர்டின் பிரெயின் சயின்ஸ் இனிஷியேட்டிவ் குழுவிலுள்ள நரம்பியல் விஞ்ஞானிகள் அதிர்ச்சியூட்டும் ஒன்றை கண்டுபிடித்தனர். சில குறிப்பிட்ட காலை நடைமுறைகள் அவர்கள் ஆக்சிலரேட்டட் நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று அழைத்ததை தூண்டக்கூடும். உங்க மூளையின் புதிய நரம்பு இணைப்புகளை உருவாக்கும் திறன், அதாவது தன்னைத்தானே மறுசீரமைக்கும் திறன். ஆனா இந்த முன்னேற்றத்தை கொண்டாடுவதற்கு பதிலாக அவர்கள் எச்சரிக்கைகளை வெளியிட்டனர். ஏனெனில் கட்டுப்படுத்தப்பட்ட நரம்பியல் மாற்றம் ஒரு காலத்தில் பிரதான அறிவியலில் ஆபத்தானதாக கருதப்பட்டது. மக்கள் இவ்வளவு வேகமாக தங்கள் மூளையை மேற்பார்வையின்றி மாற்ற முடிந்தால் என்ன ஆகும்? பழைய நினைவுகள் மறைந்து விடுமா? பிரபஞ்சத்தன்மை மிக வேகமாக மாறுமா? மருத்துவ அமைப்பு பதற்றமடைந்தது. டாக்டர் ஜோ டிஸ்பென்சா பல ஆண்டுகளாக இதை பற்றி வெளிப்படையாக பேசி வருகிறார். அவரது ஆய்வுகள் குறிப்பிட்ட காலை பயிற்சிகள் சில நிமிடங்களுக்குள் மூளை அலை மாதிரிகளை மாற்ற முடியும் என்று காட்டுகின்றன. உயிர்வாழ்வு நிலைமையிலிருந்து அங்கு நீண்டகால வலி மற்றும் பதற்றம் வாழ்கின்றன. படைப்பாற்றல் நிலைக்கு அங்கு குணமடைதலும் உச்ச செயல்பாடும் இயல்பாக நடக்கின்றன. ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் இதை ஆதரித்தது. காலை நேர கார்டிசோல் மற்றும் மூளை மறுசீரமைப்பை பற்றிய முன்னோடியான ஆய்வுகள் மூலம் அவர்கள் நிரூபித்தது என்னவெனில், உங்கள் விழித்த பிறகு முதல் 7 நிமிடங்கள் உங்கள் நாளின் மிக அதிக நரம்பியல் மாற்றத்திற்கு தயாரான தருணங்கள். இது ரகசியமாக வைக்கப்பட்டது, அது மிக வேகமாகவும் மிகச் சிறப்பாகவும் செயல்படுவதால். ஆனால் பண்டைய ஆன்மீக ஆசிரியர்கள் இதை நூற்றாண்டுகளுக்கு முன்னே கண்டுபிடித்திருந்தார்கள். இப்போது அறிவியல் அதனை தொடர்கிறது. இப்போது உங்க மூளையில் என்ன நடக்கிறது என்பதை விளக்குகிறேன். விழித்த 30 நிமிடங்களுக்குள் உங்கள் உடலில் நரம்பியல் விஞ்ஞானிகள் அழைக்கும் கார்டிசால் அவேக்கனிங் ரெஸ்பான்ஸ் என்று ஒரு மாற்றம் நடக்கிறது. உங்க அழுத்த ஹார்மோன் 50 முதல் 75% வரை அதிகரிக்கிறது. இங்கே முக்கியமான பகுதி, இந்த கார்டிசால் உயர்வு உங்கள் வலி, பதற்றம் மற்றும் மனக்குழப்ப வடிதங்களை உறுதியாக்கும், அல்லது அது நாளில் நீங்கள் அனுபவிக்கும் மிக சக்தி வாய்ந்த நரம்பியல் மறுசீரமைப்பு சாலமாக மாறும். காலை நேரம் கார்டிசாலை இருமுனை கூராயுதமாக நினைத்து பாருங்க. ஒரு பக்கம் அது ஒவ்வொரு காலையும் நீங்கள் உணரும் கழுத்து பிடிப்பு, மதியம் வரை நீடாத மூளை மந்தம், பல ஆண்டுகளாக உங்களை பீடிக்கும் கீழ் முதுகுவலி ஆகியவற்றுக்கு பொறுப்பாக உள்ளது. மற்றொரு பக்கம் சரியாக பயன்படுத்தினால் இதே கார்டிசால் உயர்வு சினாப்டிக் பிளாஸ்டிசிட்டி என்று விஞ்ஞானிகள் கூறும் மாற்றத்தை உருவாக்குகிறது. உங்க மூளை ஈரமான சிமெண்ட் போல மாறுகிறது, புதிய பாதைகளை உருவாக்க தயாராக. இந்த 7 நிமிட சடங்கு அந்த கார்டிசால் உயர்வை கைப்பற்றி முழுமையான நரம்பியல் மேம்பாட்டிற்கு திருப்புகிறது. ஒவ்வொரு காலையும் உங்கள் மூளையில் புதிய மென்பொருள் நிறுவுவது போல. மூச்சு பயிற்சி மட்டும் கூட உங்கள் கழுத்து, தோள் மற்றும் கீழ் முதுகு பிடிப்பை குறைக்கிறது. உங்கள் நரம்பு அமைப்பை ஆக்சிஜனால் நிரப்பி வலி உணர்வின் மாஸ்டர் ஸ்விட்ச் ஆன வேகஸ் நர்வை செயற்படுத்துவதன் மூலம். இப்போது சரியான முறையை பாருங்க. இதை குறிப்பிட்டபடி துல்லியமாக பின்பற்றுங்க. உங்கள் நரம்பு அமைப்பு இந்த அளவிலான மேம்பாட்டிற்கு ஒத்திசைவதற்கு நேரம் தேவை. இப்போ எப்படி செய்யணும் என்று பார்க்கலாம். 1 முதல் 3 நிமிடங்கள். நரம்பியல் ரீசெட். மூச்சு. படுக்கையின் விளிம்பில் நேராக உட்காருங்க. கால்கள் தரையில் சீராக வைக்கப்பட்டிருக்க வேண்டும். மிதுகுத்தண்டு நேராக இருப்பது வேகஸ் நர்வ் மிக அதிகமாக செயல்பட அவசியம். உங்கள் இடது கையை இதயத்தின் மேல் வையுங்க, வலது கையை வயிற்றின் மேல் வையுங்க. இது உங்கள் நரம்பு அமைப்பு பாதுகாப்பாக இருப்பதை அறியும் பயோஃபீட்பேக் வட்டத்தை உருவாக்குகிறது. இப்போது மாற்றப்பட்ட 4-7-8 மூச்சுப்பாணி. இது உங்கள் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸை ஆக்சிஜன் நிரப்பி கார்டிசாலை 40% வரை குறைக்கிறது. மூக்கின் வழியாக 4 கவுண்ட்டுக்கு சுவாசியுங்க. மார்பு அல்ல, வயிறு விரிவடைய வேண்டும். இது டயஃப்ரமேட்டிக் பிரீதிங்கை செயல்படுத்துகிறது. இது நேரடியாக வேகஸ் நர்வை தூண்டுகிறது. 7 கவுண்ட்டுக்கு மூச்சை தடுத்து வையுங்க.
இங்கேதான் மந்திரம் நடக்கிறது. இந்த தடை நேரத்தில் ஆக்சிஜன் உங்கள் மூளை திசுக்களை நிரப்பி நைட்ரிக் ஆக்சைடு வெளியீட்டை தூண்டுகிறது. இது இரத்த வழால்களை விரிவாக்கி அழமை குறைக்கிறது. வாயின் வழியாக 8 கவுண்ட்டுக்கு முழுமையாக மூச்சை வெளியேற்றுங்க. நுரையீரலை முழுவதும் காலி செய்யுங்க. இந்த நீண்ட வெளிச்சுவாசம் உங்கள் பாராசிம்பத்தட்டிக் நரம்பு அமைப்பை செயல்படுத்துகிறது. ஓய்வு மற்றும் சீரமைப்பு நிலை இது வலி சிக்னல்களை நிறுத்துகிறது. இந்த சுற்றை 6 முறை பின்பற்றுங்க. 3வது சுற்றில் உங்கள் விரல் நுனிகளில் சுறுசுறுப்பு உணர்வு வரும். அது ஆக்சிஜன் உங்கள் நரம்பு அமைப்பை அடைவதன் அறிகுறி. 6வது சுற்றில் பெரும்பாலானோர் கழுத்து மற்றும் தோள் பிடிப்பு கணிசமாக குறைந்ததை உணர்வர். தலை சுற்றல் ஏற்பட்டால் மெதுவாக செய்யுங்க. உங்கள் மூளை உண்மையாகவே அமைப்பை மாற்றுகிறது. புதியவராக இருந்தால் 3 நிமிடங்களில் தொடங்குங்க. 4 முதல் 5 நிமிடங்கள். கற்பனை உறுதிப்படுத்தல். கண்களை மூடியே வைத்திருங்க. உங்கள் மூளை இப்போது தீட்டா வேவ் நிலையில் உள்ளது. திபெத்திய சந்நியாசிகள் பல மணி நேரம் தியானத்திற்கு பிறகு அடையும் அதிர்வெண். இந்த சாலன் வழியை நீங்கள் பயன்படுத்தப் போகிறீர்கள். உங்கள் சிறந்த நாளை மிக துல்லியமாக கற்பனை செய்யுங்கள். மங்கலான இலக்குகள் அல்ல, சரியான விபரங்கள். வரி இல்லாமல் நாள் முழுவதும் நகரும் உங்களை பாருங்க. தெளிவான முடிவுகள் எடுக்கும் உங்களை பாருங்க. மாலை 3 மணிக்கும் சோர்வில்லாமல் ஆற்றலுடன் இருக்கும் உங்களை பாருங்க. உங்கள் 3 முக்கிய முன்னுரிமைகளை எளிதாக நிறைவேற்றும் உங்களை பாருங்க. முக்கியம்: உணர்ச்சி தீவிரம். தன்னம்பிக்கையை உணருங்க. வலி இல்லாமையை உணருங்க. மனத் தெளிவை உணருங்க. இது ஏன் வேலை செய்கிறது? உங்கள் மூளையால் தீவிரமாக கற்பனை செய்யப்பட்ட அனுபவத்தையும் உண்மையான அனுபவத்தையும் வேறுபடுத்த முடியாது. இந்த அதிக கார்டிசால் மற்றும் தீட்டா நிலையில் உணர்ச்சி தீவிரத்துடன் கற்பனை செய்தால் நீங்கள் புதிய நரம்பு பாதைகளை செதுக்குகிறீர்கள். நீங்கள் உங்கள் ரெட்டிகுலார் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்தை செயல்படுத்துகிறீர்கள். இது இப்போது வாய்ப்புகள் மற்றும் தீர்வுகளை வடிகட்டி காட்டும். 2 முழு நிமிடங்கள் இதை செய்யுங்க. அவசரப்படாதீங்க. இந்த கற்பனை உங்கள் துணை மனதை வெற்றிக்கும் வலி இல்லாத வாழ்க்கைக்கும் நிரலாக்குகிறது. அடுத்த 6 மற்றும் 7 நிமிடங்கள். நோக்கம் பதிதல். கண்களை திறக்கவும். உங்கள் முதன்மை நோக்கத்தை சத்தமாக சொல்லுங்கள். ஒரே ஒரு வாசகம். நிகழ்காலத்தில் மற்றும் தெளிவாக. நான் புத்திசாலி. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். என் உடல் வலியின்றி விடுபட்டுவிட்டது. அல்லது நான் தெளிவான முடிவுகள் எடுத்து சரியான வாய்ப்புகளை இன்று ஈர்க்கிறேன். 3 முறை சொல்லுங்க. ஒவ்வொரு முறையும் அதிக நம்பிக்கையுடன். இந்த குரல் பகுதி முக்கியம். பேசுவது உங்கள் மோட்டார் கார்டெக்ஸ் பகுதிகளை செயல்படுத்தி நரம்பு மாதிரியை ஆழப்படுத்துகிறது. நீங்கள் உங்கள் நரம்பு அமைப்பிற்கு இன்று 16 மணி நேரம் இதுதான் செயல்பாட்டு முறை என்று கூறுகிறீர்கள். மெதுவாக எழுந்து நில்லுங்க. 2 கைகளையும் மார்பின் மேல் வைத்து ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுங்க. நீங்கள் நரம்பியல் பதிப்பை முடித்துவிட்டீர்கள். உங்கள் மூளை இப்போது உச்ச செயல்பாட்டிற்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்போது செல்கள் அளவில் என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். இந்த மூச்சுப் பயிற்சி டோபமைன், செரட்டோனின் மற்றும் காபா போன்ற நரம்பு ஊக்கிகளை வெளியிட்டது. உங்கள் கார்டிசால் மறைந்துவிடலை. அது சிதறிய மன அழுத்தத்தை திருப்பி ஒருமுகப்படுத்தப்பட்ட ஆற்றலாக மாற்றப்பட்டது. கற்பனை உங்கள் ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸை செயல்படுத்தி அமிக்டலாவை அமைதிப்படுத்தியது. இதனால் நீண்டகால வலி குறைகிறது. வலி உடல் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு காலையும் உங்கள் மூளை உறுதிப்படுத்தும் நரம்பியல் சுழற்சி. இந்த சடங்கு அந்த சுழற்சியை முறிக்கிறது. ப்ராஸ்பெக்டிவ் மெமரியை உருவாக்குகிறது. இப்போது உங்கள் மூளைக்கு நாளுக்கான ஒரு வடிவமைப்பு உள்ளது. அதை அது நிறைவு முயலும். இது மந்திரமல்ல, பயன்படுத்தப்படும் நரம்பியல் அறிவியல். என்ன எதிர்பார்க்கலாம்? முதல் வாரம் 72 மணி நேரத்தில் கவனம் மேம்படும். 4வது நாள் காலை நேர மன அழுத்தம், படபடப்பு குறையும். மாலை 2 முதல் 3 மணிக்கு அதிக ஆற்றல் கிடைக்கும். வாரங்கள் 2-3 வாரங்கள். வலி குறைவு கணிசமாகும். 30 நாட்கள் முழுமையான நரம்பியல் மறுசீரமைப்பு. முக்கியமா, நாட்களை தவறவிடாதீர்கள். தொடர்ச்சிதான் நிரந்தர மாற்றத்தை உருவாக்கும். ஒரு நாள் தவறினாலும் 3 முதல் 4 நாட்கள் முன்னேற்றம் பாதிக்கப்படும். புதியவராக இருந்தால் மெதுவாக தொடங்குங்கள். சிலர் கண்ணீர் அல்லது கோபம் போன்ற உணர்ச்சி வெளிப்பாடுகளை அனுபவிக்கலாம். அது பழைய மனக்காயங்கள் வெளியேறுவது. இதற்கு எதிர்ப்பாக இருக்க வேண்டாம். உங்களுக்கு கடுமையான இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் மூச்சை தடுத்து வைக்கும் பயிற்சிகளை தொடங்குவதற்கு முன் மருத்துவரை அணுகுங்கள். இது சக்தி வாய்ந்தது, ஆனால் மந்திரமல்ல, தீவிர நரம்பியல் பயிற்சி. இப்போது உங்கள் சவால். இந்த 7 நிமிட சடங்கை தொடர்ந்து 7 நாட்கள் செய்யுங்க. உங்கள் முடிவுகளை கீழே கருத்தாக பகிருங்க. உங்கள் கவனம் மேம்பட்டதா? நீண்டகால வலி குறைந்ததா?
72 மணி நேரத்தில் பெரும்பாலானோர் மாற்றத்தை காண்கிறார்கள். ஆனால் உண்மையான மாற்றம் 2 வாரத்தில் நடக்கிறது. இதை தடுக்க முயன்றார்கள், ஏனெனில் இது உங்கள் நரம்பியல் கட்டுப்பாட்டை உங்களுக்கே தருகிறது. இப்போது உங்களிடம் முழு நடைமுறை உள்ளது. ஒவ்வொரு காலையும் 7 நிமிடம், எந்த காரணமும் இல்லை, உங்கள் மூளை மறுசீரமைக்க காத்திருக்கிறது. பெரும்பாலானோர் செய்யாததை நீங்க செய்ய தயாரா? தயாரெனில் ஐ எம் ரெடி என்று டைப் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மறக்காம பியாண்ட் த யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.